இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ரூபாய்க்கு ஐபோன் கொடுப்பதாக கூறி 15 லட்சம் மோசடி. 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை ஏமாற்றிய 2 பட்டதாரிகள் கைது. மாநில அந்தஸ்து கேட்டு மீண்டும் மத்திய அரசை வலியுறுத்துவோம். முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. திருக்காஞ்சியில் கட்டப்படும் சிவன் கோவிலுக்கு காசியில் இருந்து வந்த 108 பானலிங்கம் மலர்கள் தூவி வரவேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி. ₹1,00,000 மதிப்புள்ள ஆப்பிள் ஐபோனை ரூபாய்க்கு வழங்குவதாக சமூக வலைதளங்களில் புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் போலி விளம்பரம் செய்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் ₹15 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட 2 பட்டதாரி வாலிபர்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ₹1,00,000 மதிப்புள்ள ஆப்பிள் போன்களை ₹7,000 மற்றும் 8,000ற்கு தருகிறோம் என்றும் பணம் செலுத்தியவுடன் கொரியர் மூலம் உங்கள் வீட்டு முகவரிக்கு அனுப்பப்படும் என விளம்பரம் செய்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் இணையவழி மோசடி கும்பல் பணம் வசூலித்துள்ளது. முக்கியமாக வேலை தேடும் இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் குறைந்த விலையில் ஐபோன் வாங்கும் ஆசையில் அவர்களிடம் பணம் செலுத்தியுள்ளனர். ஆனால் செல்போன் கிடைக்காததை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டிருந்த செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டபோது, நீங்கள் என்னை நெருங்க முடியாது, நான் பாதுகாப்பான வளையத்திற்குள் இருக்கிறேன் என்று சவாலாக வாட்ஸ்அப் ஆடியோவாக பதிலளித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த புதுச்சேரியை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் இந்த மோசடியின் மூளையாக செயல்பட்டது திருச்சி அவனியாபுரத்தைச் சேர்ந்த சஜித் அகமது என்பதும் அவருடன் இணைந்து செயல்பட்டவர் புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ் என்பதும் தெரியவந்தது. மேலும் இவர்கள் பயன்படுத்திய மொபைல் எண்களை வைத்து நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல் மூலம் போலீசார் விசாரணை நடத்திய போது இவர்கள் மீது மொத்தம் 43 புகார்கள் பதிவாகி இருப்பதும் அவர்கள் சுமார் 15 லட்சம் வரை மோசடி செய்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பட்டதாரி இளைஞர்களான அவர்கள் இருவரையும் கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடம் இருந்து ₹1.5 லட்சம் பணம் பறிமுதல் செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கைதான இருவரும் பட்டதாரிகள் என்றும் அவர்கள் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இத்தகைய சைபர் மோசடியில் ஈடுபட்டதும் இதில் மாதேஷ் 6 மொழிகளில் சரளமாக பேசும் திறன் உடையவராகவும் தேக்குவாண்டோ விளையாட்டில் 3 தங்கப் பதக்கங்கள் வென்றுள்ளார் என்பது போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில், இன்னும் பலர் இதுபோன்று மோசடிக்குள்ளாகி இருக்கலாம் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அதிக சலுகை கூறும் விளம்பரங்களை நம்புவதற்கு பதிலாக உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து சரிபார்த்து பணம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொடக்க நாளில் இருந்து கேட்கப்படும் முக்கிய கோரிக்கையே மாநில அந்தஸ்துதான் என்றும் அதனை கேட்டு மத்திய அரசை வலியுறுத்துவோம் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டிற்கான நீட் அல்லாத கால்நடை மருத்துவம், பொறியியல், நர்சிங், கலை அறிவியல், வேளாண், சட்டம் மற்றும் உயிரியல் பாட பிரிவுகளின் சேர்க்கைக்கு சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் 31ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான தகவல் சிற்றேடு வெளியிடும் நிகழ்வு நடைபெற்றது. இதனை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். பின்னர் முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, ஆண்டுதோறும் நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. அதுபோல் 2025-26 ஆண்டிற்கான நீட் அல்லாத அனைத்து படிப்புகளுக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது எனவும் விண்ணப்பங்களை மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றார். மேலும் பேசிய அவர், புதுச்சேரியில் அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்துகின்ற அரசாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது எனவும் இதுவரை ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருவதாகவும் இப்போது அறிவித்த திட்டங்கள் விரைவில் செயல்படுத்துவோம் என்றார். ரேஷன் கடைகளில் இலவச அரிசி கொடுக்கப்பட்டு வருகிறது எனவும் விரைவில் கோதுமை கொடுக்கப்படும் எனவும் புதுச்சேரி வருகை தந்த மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நல அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்.
அவரிடம் மத்திய அரசு தேவையான நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் எனவும் நிர்வாகம் தொடர்பாகவும் பேசியதாகவும் கூறியுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையே மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான். அதற்காக எப்போதும் வலியுறுத்துவோம் எனவும் இப்போதும் வலியுறுத்தி வருகின்றோம் எனவும் கூறியுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொடக்க நாளில் இருந்து கேட்கப்படும் முக்கிய கோரிக்கை மாநில அந்தஸ்துதான். அதனை மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் எனவும் நடந்து முடிந்த சட்டப்பேரவையில் கூட அனைத்து கட்சிகளும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியதை பார்த்திருப்போம் எனவும் கூறினார். அப்போது புதுச்சேரி மாநில அந்தஸ்து தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் ஆளுநர் மாளிகையில் கிடப்பில் எடுப்பதாக கூறப்படுகிறது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த முதல்வர் மாநில அந்தஸ்து தொடர்பான தீர்மானம் மத்திய அரசிற்கு அனுப்பப்படும் என்றார். தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா என்ற கேள்விக்கு எதுவுமே கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கையே. அதே நம்பிக்கையில்தான் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் என்றும் கூறினார். மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் பாஜக கூட்டணியில் நீட்டிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சியினர் கூறியுள்ளது குறித்த கேள்விக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு மத்திய அரசை எங்களுடைய அரசு நிச்சயமாக வலியுறுத்தும் என்று பதிலளித்தார். தனியார் நிறுவனத்தில் உரிமையாளர் போல் ஆள்மாறாட்டம் செய்து 5.10 கோடி ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் 1 கோடியே 80 லட்சம் ரூபாய் சென்ற வங்கிக் கணக்கின் உரிமையாளரை கேரளாவில் வைத்து கைது செய்த இணையவழி போலீசார். தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல் வாட்ஸ்அப்பில் அந்த நிறுவனத்தின் அக்கவுண்டன்ட் தொடர்பு கொண்டு அவர் அரசு அதிகாரிகள் சந்திப்பில் உள்ளதாகவும் மற்றும் அவர் தொடங்க உள்ள புதிய திட்டத்திற்காக அவர் கூறும் வங்கிக் கணக்கில் பணத்தையும் அனுப்புமாறு கூறியுள்ளார். அதனை உண்மை என்று நம்பி அந்த அக்கவுண்டன்ட் ரூபாய் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் அனுப்பிவிட்டார். மேற்படி வழக்கின் விசாரணையில் சைபர் குற்றவாளி மோசடி மூலம் பெறப்பட்ட 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் தொகையில் சுமார் 3 கோடி மேற்கு வங்காளத்தில் உள்ள முர்ஷிதாபாத் கிளையில் உள்ள ஒரு வங்கிக்கு மாற்றப்பட்டுள்ளது என்பது கண்டறியப்பட்டது. மேலும் அந்த கணக்கு மேற்கு வங்காளம் முர்ஷிதாபாத் மாவட்டம் ஜலாங்கியை சேர்ந்த மொஃபிகுல் ஆலமுலா என்பவருக்கு சொந்தமானது என்று தெரியவந்தது. கடந்த மாதம் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு வங்கிக் கணக்கில் ரூபாய் 1 கோடியே 80 லட்சம் சென்ற நிலையில் அந்த வங்கிக் கணக்கு கேரளா திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த சரத் என்பவரது வங்கிக் கணக்கு என்று தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இவ்வழக்கின் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை அடையாளம் காண பல்வேறு ஆன்லைன் சைபர் கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி திரு நாரா சைத்தன்யா IPS கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மற்றும் திரு பாஸ்கரன் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி காவல் நிலைய அதிகாரி ஆய்வாளர் திரு தியாகராஜன் மேற்பார்வையில் திரு BC கீர்த்தி தலைமையின் கீழ் மற்றும் தலைமை காவலர் மணிமொழி மற்றும் காவலர் பாலாஜி வைத்தியநாதன் ஆகியோர்களை கொண்ட சைபர் குழு கேரளா சென்று மேற்கூறிய குற்றம் சாட்டப்பட்ட நபரை திருவனந்தபுரம் பகுதியில் வைத்து கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் கட்டப்பட்டு வரும் சிவன் கோவிலுக்கு காசியில் இருந்து வந்த 108 பானலிங்கத்திற்கு முதல்வர் ரங்கசாமி மலர்தூவி பூர்ண வரவேற்பு அளித்தார். திருக்காஞ்சியில் வரலாற்று சிறப்புமிக்க கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது. கோவில் வளாகத்தில் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன. அந்த பகுதியில் 20 கோடி மதிப்பீட்டில் 108 அடி உயரம் கொண்ட சதாசிவர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது. அந்த கோவில் அமைப்பதற்கு காசியில் இருந்து ஒளிப்படாத 108 பானலிங்கங்கள் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது. இந்த பானலிங்கங்கள் கோரிமேடு எல்லையில் நேற்று வந்தது. சிவனடியார்கள் திருவாசகம் படித்து ஓம் சிவாய நம என்ற சிவ ஒளி எழுப்பினர். தொடர்ந்து லிங்கத்தின் முன்பு வேலூரைச் சேர்ந்த சித்தர் பழனி தலைகீழாக நின்று யோகாசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி 108 பானலிங்கங்களுக்கு மலர் தூவி பூர்ண கும்ப மரியாதை செலுத்தி மாலை 5:30 மணியளவில் வரவேற்பு அளித்தார். பின்னர் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. வரவேற்பு நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், திருவண்ணாமலை நால்வர் மாடத்தில் இருந்து யோகா பயிற்சியாளர் கஜேந்திர சுவாமிகள் உட்பட சிவன் அடியார் கூட்டம் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்ட 108 பானலிங்கங்கள் ஊர்வலமாக ராஜீவ் இந்திரா காந்தி சிக்னல் வழியாக திருக்காஞ்சிக்கு சென்றது. Om Namah Shivaya.
புதுச்சேரியில் 4வது முறையாக ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் போலீசார் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் ஆளுநர் மாளிகை முழுவதும் சோதனை செய்ததில் அது புரளி என்று தெரியவந்துள்ளது. மேலும் மிரட்டல் விடும் மர்ம நபரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருவதால் மத்திய சைபர் கிரைம் உதவியை நாடியுள்ளனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்கு இன்று 4வது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் பெரியகடை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் ஆளுநர் மாளிகை முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. மேலும் இதே கவர்னர் மாளிகைக்கு கடந்த மாதம் ஏப்ரல் 14 மற்றும் 22ஆம் தேதியும் இந்த மாதம் மே 9ஆம் தேதியும் இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தற்போது இன்று 4வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக அரசு அலுவலகங்கள், ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீடு, பிரெஞ்சு தூதரகம், கலெக்டர் அலுவலகம், நட்சத்திர விடுதிகள், பிரபல உணவகங்கள் ஆகியவற்றிற்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் போலீசார் சோதனை செய்ததில் அது புரளி என்று தெரியவந்துள்ளது. இருப்பினும் மிரட்டல் தொடர் கதையாகியுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டதில் இதில் இமெயில் .net வெளியே வந்ததை தொடர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரால் வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை நெருங்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதன் காரணமாக மத்திய சைபர் கிரைம் பிரிவின் உதவியை புதுச்சேரி போலீசார் நாடியுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் தற்பொழுது தொடர் வெடிகுண்டு மிரட்டல் புதுச்சேரி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடப்பாக்கம் பகுதியில் சுயமாக உருவாகியுள்ள திருக்கயிலாய சிவ ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமி பூஜை மற்றும் முதல் மாத கிரிவலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வில்லியனூர் டு பத்துக்கண்ணு பிரதான சாலையில் கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதலாக சிவபெருமான் திருவருளால் சிறிய அளவில் உலக அதிசயமாக கைலாயமே சுயம்புலிங்க வடிவில் உருவாகியுள்ள அருள்மிகு பாகம் பிரியால் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் அமர் திருக்கயிலாய சிவ ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. மேலும் முதல் முறையாக கிரிவலம் வலம் வருதல் நிகழ்ச்சியில் கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில், பெருமாள் கோவில், சிவன் ஆலயம், எல்லை பிடாரியம்மன் ஆலயம், நகாத்தம்மன் ஆலயம், தச்சூர் அம்மன் ஆலயம் ஆகிய ஆலயத்திற்கு சென்று 10 கண்ணு வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. ஆகம விதிப்படி வேள்வி நடத்தியும் சிவாச்சாரியர்கள் திருக்கூட புனித நீர் ஊற்றி திருக்கயிலாயத்தில் பௌர்ணமி பூஜையும் சொற்பொழிவும் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் பொற்கரங்களால் சிவபெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். மேலும் முக்கிய நிகழ்வாக பிற சமயத்திலிருந்து தாய் சமயமான திரும்புதல் நிகழ்ச்சியும் மற்றும் உபதேசம் வழங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சிவஞானியார், ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நமசிவாயே. ஓம் நம சிவாய, 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 போற்றி ஓம் நம சிவாய. சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பில் 92.32% மாணவ மாணவிகளும் 10ஆம் வகுப்பில் 88.66% மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு நடைபெற்றது. இதில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 9007 பேர் தேர்வு எழுதிய நிலையில் அதில் 8141 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவிகிதம் 90.39 உள்ளது.
இதேபோல் 10ஆம் வகுப்பு தேர்வை 9798 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் 8687 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விழுக்காடு 88.66% உள்ளது. இந்த அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் தேர்வு எழுதினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்டாக் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சுகாதாரத்துறையின் பொது நுழைவுத் தேர்வு எழுதினால் மட்டுமே சேர முடியும். இதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் 15ஆம் தேதி முதல் வரவேற்கப்படுகின்றது. புதுச்சேரியில் கடந்த காலங்களில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான சேர்க்கை மாணவர்களின் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் சென்டாக் மூலம் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் இடங்கள் நிரப்பப்பட்டது. இதற்கிடையில் இந்திய நர்சிங் கவுன்சில் கடந்த 8/4/2023 தேதி வெளியிட்ட கடிதத்தின் மூலம் பிஎஸ்சி நர்சிங் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கியது. இதனால் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நர்சிங் கவுன்சில் வழியாக பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேர பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகின்றது. இந்த ஆண்டிற்கான பிஎஸ்சி நர்சிங் பொது நுழைவுத் தேர்வு ஜூன் 29ஆம் தேதி நடக்கின்றது. சென்டாக் இணையதளத்தில் வரும் 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் 30ஆம் தேதி மாலை 5:45 மணி வரை விண்ணப்பிக்கலாம். இந்த நுழைவுத் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே சென்டாக் மூலம் பிஎஸ்சி படிப்புகளில் சேர முடியும். இருப்பினும் இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரி, புதுச்சேரி காரைக்காலில் உள்ள மதர் தெரசா செவிலியர் கல்லூரியில் உள்ள நிர்வாக இடங்கள், என்ஆர்ஐ இடங்களுக்கு நீட் மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடக்கும். அதேபோல் மாநிலத்தில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரிகளில் உள்ள நிர்வாக இடங்களுக்கு தனியாக நுழைவுத் தேர்வு நடக்க உள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு காட்டிருக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயரமுள்ள அஷ்டலிங்க சிவாலயத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாதம் பௌர்ணமி திதியில் சித்திரை நட்சத்திரமும் கூடி வருவதால் சித்ரா பௌர்ணமி என அழைக்கப்படுகின்றது. மாதத்தின் பெயரும் நட்சத்திரத்தின் பெயரும் ஒன்றாகி சூரியன் உச்சம் பலபெறும் மேஷ ராசியில் வரும் பௌர்ணமி தினம் சிறப்பு பெறுகின்றது. இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு அபிஷேகம் செய்வது சிறப்பு என்பதால் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயரமுள்ள அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி சிறப்பு பூஜை நடைபெற்றது. மேலும் சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்து தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது. இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள சிவலிங்கத்திற்கு பால், தயிர், திருநீர், குங்குமம், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் ஓதி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட கலச நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட லிங்கத்திற்கு தீபாராதனையும் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலயம் சார்பாக பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுத் தேர்வில் 50% மேல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பரிசுகள் வழங்கவுள்ள நிலையில் அதற்கான அறிவிப்பை நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 50% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் விரைவில் பரிசுகள் வழங்கவுள்ளார். முதல் 3 இடங்களை பிடித்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பரிசையும் வழங்கவுள்ளார். ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர், ஸ்கூட்டி, லேப்டாப், சைக்கிள், மிக்சி, கிரைண்டர், குக்கர், ஸ்கூல் பேக், அயன் பாக்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், ரெயின்கோட் உட்பட பல்வேறு பரிசுகள் வழங்குவதாக அறிவித்துள்ளார். அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதியைச் சார்ந்த மாணவ மாணவிகள் முத்தியால்பேட்டை முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் திமுக அலுவலகத்தில் இன்று முதல் உங்கள் விவரங்களை அளித்து பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். இதற்கான அறிவிப்பை முத்தியால்பேட்டை திமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் எழிலன், தொகுதி துணைச் செயலாளர் ரவி, தொகுதி பிரதிநிதி தனசேகர், மதன் பாபு, பூபதி, பிரகாஷ் பாபு, பாஸ்கர், ரகுபதி, ஜீவா, உமாபதி, உதயகுமார் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
வெள்ளியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு 130வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வெள்ளியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 130வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். இந்த மாதம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலில் வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவகுமார், ஜெயகணேஷ், கவிதா, பிரகதீஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ரூபாய்க்கு ஐபோன் கொடுப்பதாக கூறி 15 லட்சம் மோசடி. 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை ஏமாற்றிய 2 பட்டதாரிகள் கைது. மாநில அந்தஸ்து கேட்டு மீண்டும் மத்திய அரசை வலியுறுத்துவோம். முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. திருக்காஞ்சியில் கட்டப்படும் சிவன் கோவிலுக்கு காசியில் இருந்து வந்த 108 பானலிங்கம் மலர்கள் தூவி வரவேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.